பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன மாதிரியா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டில். அது என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதியின் பொய் வாக்குறுதிகளும் வேத வாக்குத்தத்த தீர்க்க தரிசன பொய்யான ஊழியர்களை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பதாக, பல வருடங்களுக்கு முன்பதாக, 10 இயர்ஸ்க்கு முன்னால், தேர்தலுக்கு வருவதற்கு முன்பதாக மத்திய கவர்மெண்ட் என்ன அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலையை 40 ரூபாய்க்கு கொடுப்போம், பெட்ரோல் 40 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. பெட்ரோல் கே, சரிங்களா, பெட்ரோல் கே டீசல் கே ஆயகா 40 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடி ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லேயும் தலா 15 லட்சம் ரூபா போட்டு விடுவோம்னு சொல்லி ஒரு உருட்டுச்சு. ஏன் தாடி ஐயா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒன்றுமே செய்யாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவருடைய பாஷையில் அமாரா தேஷ்கே பந்தன் கே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். அவருக்கு ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. மோகன் சி லாசரஸ் மற்றுமாக மீசை இழந்த பால் தினகரன், அப்புறம் மறுபடியும் இந்த இயேசுநாதர் மாதிரியே முடிய வச்சுக்கக்கூடிய தன்னை நசரையனா காட்டிக்கொள்ளுகிற மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவி, சாது காது அப்படிங்கிற மாதிரி சாது செல்வர் சுந்தர் சிங்கா அவர், இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வருஷம் வரப்போகுது, 2024 வரப்போகுது. ஒருத்தன் ஆங்கிலத்தில் சொல்லுவான், ஒருத்தன் தமிழில் சொல்லுவான். எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டாயிட்டு, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டாயிட்டு. இவங்க புதுசாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க. நான் அங்கு போயிருந்தேன், நான் செபித்து கொண்டிருந்தோம், ஒரு வாரம் 15 நாள் உபவாசத்திலிருந்து இருந்தோம். அப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தேசத்தை காண்பித்து தந்தார். அது எந்த தேசம் என்றால் சீனா தேசத்தை தந்தார். அங்கு போனோம். அங்கு போய் அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கொரோனா வைரஸை உற்பத்தி பண்ணவன் அவன்தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டி தந்தார். அதே போல அமெரிக்காவுக்கு எங்களை கூட்டி சென்றார். அமெரிக்காவிலே போனால் அநேக காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட உத்தரவு கேட்டதுனால, சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுனால சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய மோகன் சி லாசரஸ் அவர் என்ன சொல்லிக்குவார், 2024 வருஷத்தில் வந்திருக்கிறோம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2024 உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி பல சம்பவங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்த காரியங்கள் எல்லாம் அப்படியே வச்சு அனலைஸ் பண்ணி, ஓ அப்படி நடக்குமோ, அப்போ இஸ்ரவேல் போர் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா, சரி ரைட்டு, இஸ்ரவேல் தேசத்தை தேவன் காண்பித்தார், அந்த தேசத்திலே இன்னும் போர் புரிய வரும், அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப பார்ப்பார்கள், மனம் திரும்ப இயேசுக்குள்ளே வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிடுவார். ஏன்னா வேதத்தில் இருக்கு, புரியுதுங்களா, யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற வேத வசனமும் இருக்கு. இவர் அதை வச்சு உருட்டி எல்லா காரியங்களையும் பண்ணுவாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பிக்கவும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். புரியுதுங்களா? அந்த மோகன் சி லாசரஸ் அவர்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2022களில் 21களில்
ஒரு செழிப்பின் ஆண்டு, ஒரு கிருபையின் ஆண்டு அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று உருட்டிடுவார். உருட்டிட்டு அப்புறம் மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வந்துட்டு. எடப்பாடி ஆட்சியில் பயங்கரமான கொரோனா. அதுக்கு முன்னால் அவர் சொல்லியிருப்பார், ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, கிறிஸ்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டியிருப்பார். உருட்டிட்டு அது அந்த டேட்டில் தான் சொல்லார், இந்த வருஷத்தில் இது நடக்க போகுதுங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார். அப்புறம் சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் நடக்காமல் போகும். இப்போ 5 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். அந்த வருஷத்தில் நடக்கும்னு சொன்னதை பாருங்கள், 5 வருஷத்துக்கு முன்னாலே இது நடந்திருக்குன்னு ஒரு வீடியோவை போட்டு சில காரியங்கள் உல்டாவாக. ஒரு லக்கணத்தில் இருக்கிறவன் என்ன வேணாம், அதாவது செல்ல பேட்டரி இல்லாமலும் பேசலாம், இருந்தும் பேசலாம். புரிதுங்களா? இதுதான் உருட்டு. சரியான உருட்டர்கள் பிரட்டர்கள் இருக்காங்க. அப்போ நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் உண்டான சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது, எல்லா விதமான காரியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டாயிற்று. யோவான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிறார். ஆவிக்குள்ளானேன், நான் 2ஆம் வானம் வரைக்கும் சென்றேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அமெரிக்க தேசத்துக்கு என்னை கூட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி 2024 சொல்லுவாங்க. அமெரிக்கா தேசத்தை எனக்கு காண்பித்தார், ஐயோ அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு காரியத்தை உருட்டுவாங்க. ஏன்னா அமெரிக்கா கொஞ்சம் சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடும் ஆக கழிவாக மோசமாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மழையும் வெள்ளையுமா இருந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இப்படி நிறைய காரியங்கள் இவங்க பொய்யான ஒரு காரியங்களை சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக இந்த தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்களா? அடுத்தது வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஆரம்பிப்பாங்க. அதுவும் தமிழ் வருட பிறப்புலெல்லாம் வாக்கு தத்தம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆங்கில 600 வருஷத்துக்கு முன்னால் தோன்றிய ஆங்கில வருட பிறப்பில் 1வது வருஷத்தில் உடனே வாக்கு தத்தம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பைபிளை எடுத்துக்கிட்டு எதையாவது இந்த கயிறு மாதிரி இருக்குல்ல, இந்த கயிறு அப்படியே வச்சுக்கும் போது ஐயோ வாக்கு தத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுவாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாகும் பொருட்டு பக்கவழியாக நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் இப்படி ஆயிற்று. அப்போ வாக்கு தத்தங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். கிறிஸ்துவ பிரசங்கிக்கவில்லை, அவங்க உலக பிரகாரமான காரியத்துக்கு ஊடாக அவங்க பணத்துக்குள்ளே வாய்க்குள்ளே போடுறதுக்காகவும் அவங்களுடைய பைக்குள்ளே போடுறதுக்காகவும் மழையை வாங்குறதுக்கும் அவங்க 4000 கோடி சொத்து சேர்க்கிறதுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் ஊர் சுற்றுறதுக்கும் ஆடம்பரமான கார்களை வாங்குவதற்குமே அவர்கள் இந்த தசம்பாகம் மற்றுமாக இந்த வாக்குத்தத்த உருட்டுகளெல்லாம் செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே என்ன சொன்னாங்க, நான் அவங்கள்ட்ட பேசவே இல்லைப்பா, பேசவும் இல்லை, அவங்க எதுவும் பண்ணவும் இல்லை, அவங்களுடைய இருத்திருக்கக்கூடிய கபடத்தையே வெளிப்படுத்துகிறாங்க. தன்னை பெருமைக்குரிய ஒரு மனிதர்களாக மனுஷரால் புகழப்படுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நம்ம போகவே கூடாது, அப்படி நம்பி இருக்கவும் கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதாவது தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நன்மை நடக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் அவருக்கு சித்தமானது நீங்கள் கேட்டீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஊழியம் தீர்க்க தரிசனமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கலை அப்படின்னா ஆண்டவர் சொல்லாத காரியங்களாக இருக்கிறது. பாருங்கள், நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நடக்கு. இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் மேம்போக்கான அடி. புரியுதுங்களா? மாடு பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடு என்ன பண்ணும், அப்படியே புல் நல்லா இருக்கும், இது என்ன பண்ணும், அப்படியே மேலேயே வெட்டி இது பண்ணிட்டு அடுத்த மாடு மேயாத அளவுக்கு பண்ணிட்டு போயிடும். மேப்புள்ள அப்படியே வாயை வச்சுட்டு போயிடும். ஆனால் எருமை மாடு அப்படி கிடையாது, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தூக்கிடும். அந்த மாதிரி சில காரியங்கள் இவங்க மேம்போக்கா அவங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய காரியங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய நியூஸுகள் எல்லாம் மேம்போக்கா வச்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இனி வருகிற நாட்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த நம்முடைய கொடுக்கப்பட்ட இந்த வேதத்திலே
எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும், சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த அந்த பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் என்ன நடக்கும், மனுஷன் எப்படி இருப்பான், எந்த ஒரு அறிவு பெருத்தவனாக இருப்பான், எல்லா காரியங்களும் இருக்கும். ஆதார் ஆண்டு முதல் கொண்டு இருக்கிறது. ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணாங்கல்ல, அதுவும் வேதத்தில் இருக்கு. அப்போ நம்ம பாருங்க, இந்த வேதம் நம்ம இந்த பைபிளில் எழுதப்பட்ட காரியங்கள் தான் இன்னும் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் முன்பே சொல்லிவிட்டார். இப்போ வந்துட்டு தீர்க்க தரிசனம், அந்த தரிசனம், இந்த தரிசனம், அரிசி, புழுங்கல் அரிசி, பழைய அரிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் உருட்டுறானுங்க, எல்லாம் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக. இந்த வருடம் முழுவதும் ஒரு ஃபேமஸ் ஆகி போகும். மோகன் சிலாசஸ் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணற்ற பேர் வருவாங்க அந்த தீர்க்க தரிசனத்துக்கு சொல்கிறதுக்கு. அவங்களுக்கு நல்லதாக சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டு அவங்க அப்படியே கூஜா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் நடக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாதிரியான தீர்க்க தரிசன கூட்டங்களுக்கு போகிறேன்னு சொல்லி போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரங்கள், ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இடத்துல இருக்கின்றன. நம்ம எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் சமீபமாய் இருக்கிறவர், எல்லா இடத்திலும் வாவித்து இருக்கிறவர், உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறவர். ஆகவே நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு போகாதீங்க, வாக்கு தத்துவத்துக்கு ஓடாதீங்க. வாக்கு தத்துவம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரங்களில் 4வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், அது அவங்களுக்கு பழைய உடன்படிக்கையாக இருக்கக்கூடிய இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், தேவ ஆராதனை எல்லாமே அவங்களுக்குரியது. நம்முடைய ஆண்டவர் சில காரியங்களை உபதேசமாக கொடுத்துருக்கிறார். அதில் நம்ம கீழ்ப்பிடிந்து போனோமானால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சரிங்களா? அதனால் இந்த வருட 1ஆம் தேதி ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள் வந்துடுவாங்க, பொல்லாத ஊழியர்கள் வந்துடுவாங்க, கள்ள சகோதரர்கள் வந்துடுவாங்க, பொய். அதாவது அரசியல்வாதிக்கு கூட தண்டனை உண்டு. இவங்க வருஷம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு தண்டனையே இல்லையேங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது. புரிதுங்களா? அரசியல்வாதி பொய் உரைச்சு ஒரு காரியங்களை சொல்லிடுவாங்க. நீ சொன்னலாடா, ஏன்டா செய்யலை அப்படின்னு கேட்டால் எதையாவது ஒன்று இது பண்ணி அடுத்த ஆட்சியில் வரும்போது மோடி சிறைக்கு போவார். புரிதுங்களா? இந்த மாதிரி நிறைய காரியத்தை நீ ஆட்டையை போட்ட, ஆஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சிறையில் தூக்கி போடுவாங்க. அப்படி தான் வரும் அடுத்த ஆட்சி வந்தால். சரிங்களா? இப்போ அவனுக்கு கூட தண்டனை இருக்குது. இப்படி இந்த கள்ள போதனை செய்கிறவங்க, எல்லாத்துக்கும் பொட்டாம் பொதுவாக இருக்கிறவங்க சொல்லிட்டு முகமுகமாக பார்க்க ஆண்டவரை முகமுகமாக தரிச்சேன்னு சொல்லி பொய் சொல்லுகிற இவர்களுக்கெல்லாம் தண்டனையற்று இருக்கிறது தான் வேதனைக்குரிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம்.